அதே மாதிரி தான் நம்ம எங்களால் வாரோம் இங்கே வெளிநாட்டுக்கு ஏஜென்சியால். வீடு சரியில்லாட்டி ஏஜென்சி கதைங்க. நம்ம மெயின் ஏஜென்சி தான். பிடிச்ச பிடிவாதத்தில் நிற்கணும். அவங்க கூட சொல்லி கதைக்கிறதோ இவங்க கூட சொல்லி கதைக்கிறதோ அது பர்சனலாக அந்த வேலை. அதிகாரி இருக்கலாம். நம்ம மெயின் எங்கே வரோம்? பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு எங்கே போகிறோம்? மெயின் ஏஜென்சிக்கு. ஏஜென்சியால் முடியாடி தான் நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும். இங்கே பாருங்கள், இன்ன வரைக்கும் என் ஃபோனில் ஏஜென்சி நம்பரை தவிர எம்பிசி நம்பரா பொலிசு நம்பரா இந்த யாரா நம்பர் இது வரைக்கும் இல்லை. ஆனால் எனக்கு ஒன்றுன்னு சொன்னால் நான் ஏஜென்சிக்கு தான் கதைப்பேன். அங்கே 2-3 வாரத்தில் தான் நான் கதைப்பேன். கண்ணால் என் வேலை நடப்படும். சரிங்களா? இந்த குவைட் போயிட்டு நான் ரத்தமாக காக்கிக்கிட்டு இருந்தேன். ரத்தமாக பெண்டோலை கொடுத்து ஒரு வீட்டில் எனக்கு சுகம்பலான்னு சொல்லி அப்போ ஏஜென்சிக்கு கால் பண்ணி 3 நாள் டைப் கால் பண்ணேன், எடுக்கலை. 4 டைப் கால் பண்ணோன்னு வந்தாங்க. கொண்டு போயிட்டு அப்போயே அவங்க சொன்னாங்க, ஏஜென்சி கொண்டு போனாங்க. கொண்டு போய் மருந்து எடுத்து கொடுத்தாங்க. நிர்மலா நீங்கள் செத்து போயிடுவீங்க, நீங்கள் ஊருக்கு போங்க. நான் சொன்னேன், இல்லை அவங்கள காசை கொடுத்து என்ன சோமாக்க சொல்லு. ஸ்ரீலங்கா காசு 1 லட்சம் காசு அந்த காலத்தில் கொடுத்தாங்க. அவங்க சோமாக்குனாங்க. இப்படி குட்டியாக நான் கக்கிக்கிட்டு கிடந்தேன். என் வாயில் ஈ மோதிடுச்சு. ஊரில் எனக்கு ஒருத்தர் இல்லை போலத்து கதைக்கிறதுக்கு கூட ஒருத்தர் இல்லை தெரியுமா? அப்படி ஒரு செத்து இந்த குவைட்டூரில் நான் செத்து பிழைச்ச பிறந்து தான் இப்போ சவுதி உமானூர் போயிட்டு வரேன். ஏன் நம்ம தைரியம் நம்பிக்கையும் இருக்கணும். எங்கே நம்மளால் ஜெயிக்க முடியும். புரிஞ்சா? ஒரு பொண்ணுக்கு தைரியம் இருந்தால் யாராலையும் சாய்க்க முடியாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க பொண்ணுங்களா. என் மாதிரி ஒரு எதுவும் தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிடுங்க. ஆனால் தைரியம் செஞ்சு வெளியில் பாஞ்சிடாங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். இந்த தப்பு செய்யாங்க. அடுத்தடுத்து அந்த தப்பு செஞ்சோம்னு சொன்னால் பாருங்கள், வெளியில் பாஞ்சு ஒளிஞ்சி வேலை செஞ்சு பொழுசில் போயிட்டு இருந்து என்ன கஷ்டமோ நஷ்டமோ ஒரு வீட்டுக்கு வந்துட்டோம். ஏஜென்சி கதைக்கலையா? அந்த மனுஷரிங்களை கொஞ்சம் தாந்தா கதைங்க. தாந்தா போங்க. சம்பளத்தை கொடுக்குறவங்ககிட்ட நம்ம தலையை சாஞ்ச பெரிய பிரச்சனையே இல்லை. இது வரைக்கும் ஏன் ஒரு ரிப்போர்ட் எங்கேயுமே போனதில்லை. நான் நேர்மையாக இருக்கிறேன். என்னை மீறி எவனுக்கும் தொடைய முடியாது. என்னை மீறி ஒரு விரல் கூட என் மேலே படைய முடியாது. அதுதான் பொண்ணுக்கு ஒரு மேல்மதிப்பீடு வேணும். சும்மா வளன்னு கலைச்சி